தடுப்பை தாண்டி தற்போது ஏறி குறித்து அகிலேஷ் யாதவ் அங்கு தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். டெல்லியில் தற்போது 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்தில் குழுவியிருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, வாக்கு திருட்டு அதே போன்று பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு எதிராக தற்போது பேரணி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இதுவரை என்னென்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு? முறைப்படி என்னென்ன தகவல்களை விதிமுறைப்படி தர வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் வழங்குகிறோம். எந்த தகவல்களை தெரிவிப்பதற்கு விதிப்படி அனுமதி இல்லையோ அந்த தகவல்களை தெரிவிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்து வருகிறது. ஏனென்றால் இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இத்தகைய சூழலில்தான் இன்று போராட்டத்துக்கு புறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் என அழைக்கப்படும் நாடாளுமன்ற தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அங்கே தடுப்புகளை அமைத்து டெல்லி காவல்துறையினர் மற்றும் ராபிட் சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தடுத்த நிலையிலே நீங்கள் குறிப்பிட்டது போல உள்ளிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தடுப்புகள் மேல் ஏறி குதித்து இந்த பக்கம் வந்திருக்கிறார்கள். வந்து அங்கே ஊடகங்களுக்கு தற்போது பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே மௌவா மொய்த்ரா, ஜோதிமணி போன்ற பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தடுப்புகளின் மீது ஏறி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அனைவரையும் தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு செல்லாமல் தற்போது காவல்துறையினர் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 30 பேர் மட்டும் தேர்தல் ஆணையத்துக்கு வரலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஜெயராம் ரமேஷுக்கு கடிதம் மூலமாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை. 30 பேர் மட்டும் போய் என்ன செய்ய போகிறோம் என அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை போராட்டத்திலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் காந்தி முன்னணியிலே நின்று முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பிற காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அறையில் அமர்ந்து தர்ணா செய்து கொண்டிருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன் கர்கே மற்றும் சரத்பவார் ஆகியோர் வயதில் முதியவர்கள் என்பதால் அவர்களுக்கு அங்கே நாற்காலிகள் போடப்பட்டு அந்த நாற்காலிகளிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகைகளிலே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நாடாளுமன்றம் காலையில் ஒத்திவைக்கப்பட்ட பிறகு மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே முழக்கங்களை எழுப்பி அங்கு ஒத்திவைப்பை உண்டாக்கி அதன் பிறகு இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இங்கே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் நாடாளுமன்ற சாலை, அதாவது பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது. இங்கே எந்த விதமான போக்குவரத்தும் இல்லை. அதே போல தேர்தல் ஆணையம் உள்ள இடத்திலும் கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டு பதாகைகள் அமைக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் இருக்கும் இடத்துக்கு அருகே உள்ள ரவுண்டான அருகேயே அனைவரும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அருகே செல்லக்கூட யாருமே அனுமதிக்கப்படவில்லை. இத்தகைய சூழல் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுப்புகளை தாண்டி தேர்தல் ஆணையத்தை சென்று முற்றுகையிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கணபதி, தற்போது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே தற்போது தலைநகரை நோக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள். முக்கியமாக அனைத்து கட்சிகளுடைய முக்கியமான தலைவர்களும் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே 2 முக்கிய விவகாரங்களை தான் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஒன்று, பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதம். இன்னொன்று, பீகார் மாநிலத்திலே வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு சீராய்வு. இதிலே ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே 16 மணி நேரம் தலா நடைபெற்றுள்ளது. இதை தவிர வேறு எந்த நடவடிக்கையும் மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்கவில்லை. தினமும் தொடர் முழக்கங்களுக்கு இடையேதான் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. கேள்வி நேரம் முடக்கப்படுகிறது. மசோதாக்களை ஒப்புதல் பெறுவது கூட தொடர் முழக்கங்களுக்கு இடையேதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த விவகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி தான் இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்திலே இன்னும் 2 மாதத்திலே சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக எப்படி தேர்தல் ஆணையம் இத்தகைய வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு சீராய்வு நடத்தலாம்? லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழக்கிறார்கள் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் புகார் சொல்லி வருகிறார்கள். ஆகவே
பீகார் மாநிலத்திலே நியாயமான முறையிலே தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல கர்நாடக மாநிலத்திலே வாக்காளர் பட்டியல் முறைகேடு, மேலும் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் முறைகேடு நடைபெற்றது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய பல்வேறு குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார் என பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில்தான் இந்த விவகாரம் வாக்குகள் திருடப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உருவாகி இருக்கிறது. கணபதி, இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பிலே இருங்க. போராட்ட களத்திலிருந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேட்டி அளித்திருக்கிறார். அதனை தற்போது நாம் பார்த்துவிட்டு தொடரலாம். நரேந்திர மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு மேலையும் நம்ம ஓட்டு மேல இருக்கிற நம்பிக்கையை சீர்குலைத்து தேர்தலை திருடுகிறார்கள். இந்த நாட்டுல நரேந்திர மோடி பெற்ற அனைத்து வெற்றிகளுமே திருட்டு வெற்றிகள் தான். அதற்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம். ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள். அந்த கள சூழலை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை நாம் தொடர்ந்து மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, நீங்க இப்போ பல்வேறு விஷயங்களை நீங்க இப்போ குறிப்பிட்டிருக்கீங்க. ராகுல் காந்தியினுடைய கடந்த ஒரு வார செயல்பாடுகள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ச்சியா முன் வச்சிட்டு இருக்கிறார். இப்ப இதுவரைக்கும் மத்திய அரசு தரப்புல இருந்து இது தொடர்பாக ஏதேனும் விமர்சனங்களோ அல்லது அவருக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில ஏதேனும் சொல்லியிருக்காங்களா? மத்திய அரசு இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே எந்த விவாதத்தையும் விரும்பவில்லை. அவர்களுடைய காரணம் என்ன என்றால், இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திலே வழக்காக நிலுவையில் இருக்கிறது. வழக்காக அங்கு நிலுவையில் இருக்கும் போது அதை பற்றி எப்படி மக்களவையிலோ அல்லது மாநிலங்களவையிலோ விவாதிக்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்பி வருகிறார்கள். அதே போல எலெக்ஷன் கமிஷன் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆகவே தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக நடவடிக்கைகளை எடுக்கிறது. ஒரு அரசின் ஒரு அங்கமாக தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை. ஆகவே தேர்தல் ஆணையத்துக்கு கேட்க தற்போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கணபதி, நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க தொடர்ந்து சொல்லலாம். ப. சிதம்பரமும் பிற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்த பேரணியிலே கலந்து கொண்டு சாலையிலே ஊர்வலமாக நடந்து வந்தார். அவர் தெரிவித்திருப்பது என்னவென்றால், தேர்தல் ஆணையம் ஏன் ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை, தேர்தல் ஆணையம் ஏன் ராகுல் காந்தி சட்ட ரீதியாக ஒரு அபிடவிட் போல அளிக்க வேண்டும் என ஏன் சொல்கிறது, ஏன் தேர்தல் ஆணையம் என்ன நீதிமன்றமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். ஒரு நிர்வாக ரீதியான அமைப்பு, ராகுல் காந்தியின் புகார்களுக்கு அவர்கள் தான் பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே ஏற்கனவே தேர்தல்களிலே இவிஎம் மூலமாக முறைகேடு நடைபெறுகிறது என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு, அதன் பின்னர் தற்போது வாக்காளர் பட்டியலிலேயே குளறுபடி என்கிற இந்த புதிய புகார் மற்றும் பல்வேறு புகார்கள் ஒன்றாக முன்னெடுத்து இந்த போராட்டத்திலே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேர்தல் ஆணையத்துக்கு செல்ல ஏன் காவல்துறை அனுமதிக்கவில்லை என்பதே அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மட்டுமல்ல, காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கட்டும், இல்ல ஜெய்ராம் ரமேஷ், அதே போன்று பல்வேறு கட்சி தலைவர்கள், அதே போன்று ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ மத்திய அரசு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கையாள போறாங்க? நிச்சயமாக மத்திய அரசு பல்வேறு விவகாரங்களுக்கு இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை, பதில் அளிக்கவில்லை. குறிப்பாக சமீபத்திலே முன்னாள் மத்திய அமைச்சரும் மகாராஷ்டிரா முதல்வருமான சரத்பவார் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தன்னை சிலர் அணுகியதாகவும், உங்களுடைய கூட்டணியை 160 தொகுதிகளிலே நாங்கள் வெற்றியடைய வைக்கிறோம் என சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் அந்த நபர்களை ராகுல் காந்தியிடம் அனுப்பியதாகவும், ராகுல் காந்தி அவர்களிடம் பேசிய பிறகு இது போன்ற நடவடிக்கையில் ஏற்பட விரும்பவில்லை, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தற்போது போலீஸ் வாகனத்திலே ஏற்றி அழைத்து செல்லப்படுகிறார்கள், தேர்தல் ஆணையத்துக்கு செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக
திருச்சி சிவா மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் தற்போது காவல்துறை அங்கே நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களிலே ஏற்றப்படுகிறார்கள். அதே போல சமாஜ்வாதி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த வாகனத்தில் ஏற்றப்படுகிறார்கள். தேர்தல் ஆணையத்துக்கு அவர்களை போக விடாமல் தடுப்பு காவல் முறைப்படி தற்போது காவல்துறையினர் பேருந்து மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த இடத்திலிருந்து அழைத்து செல்கிறார்கள். அதாவது இங்கிருந்து நீங்கள் கலந்து செல்ல வேண்டும், பதாகைகளை ஏந்தி நீங்கள் நடத்தும் இந்த போராட்டத்தை அனுமதிக்க முடியாது, இதற்கு நீங்கள் அனுமதி பெறவில்லை என காவல்துறை ஏற்கனவே தெரிவித்து வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தடுப்புகள் மூலமாக தடுக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது வாகனங்களிலே ஏற்றப்படுகிறார்கள். பிரியங்கா காந்தியும் ஒரு பேருந்திலே ஏற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஜோதிமணியும் அந்த பேருந்திலே ஏற்றப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திருச்சி சிவா, தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் இந்த பேருந்திலே ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் இங்கிருந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், நம்ம தொடர்ச்சியாக காட்சிகளில் பார்த்திருந்தோம். 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் தேர்தல் ஆணைய வாயிலில் நின்று காவலருடன் வாக்குவாதம் செய்தனர். அனைவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது தடுப்பு காவல் இருப்பதற்காக அவர்கள் வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். நாம் ராகுல் காந்தியும் அந்த பேருந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். 12 மணி அளவில் 30 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் இப்ப அவங்க அந்த சந்திப்பு நடத்தலையா, எல்லாருமே புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போறதா நம்ம புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமாக எதிர்கட்சிகள் அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. நாங்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அதாவது இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து எங்களுடைய புகார்களை வலியுறுத்த வேண்டும் எனதான் கோரிக்கையை வைத்திருந்தோம். ஆனால் அதை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை. அவர்கள் 30 பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்கவில்லை என தெரிவித்து விட்டார்கள். ஆகவே ராகுல் காந்தி தற்போது பேருந்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகே சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவை சேர்ந்த சஞ்சய் ராவத் அமர்ந்திருக்கிறார். அதே போலவே இந்த பேருந்திலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்த பேருந்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவின் திருச்சி சிவா உள்ளிட்டோரும் இந்த பேருந்திலே ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்படி காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இங்கேயே தடுத்து நிறுத்தி அவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளிலே தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று தங்களுடைய குற்றச்சாட்டுகளை வலியுறுத்துவது, தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது என கருதுகிறார்கள். விக்னேஷ், முக்கியமான தலைவர்கள் அதே போன்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து கட்சியினுடைய எம்பிக்களும் பேருந்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். ராகுல் காந்தியும் பேருந்தில் அமர்ந்திருக்கிறார். எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்ற விவரம் வெளியாக இருக்கா? அங்கு அடுத்த கட்ட முடிவு அங்குதான் சென்று முடிவெடுப்பாங்களா? என்ன விவரம் கணபதி? நிச்சயமாக அவர்களுடைய முதல் நோக்கம் இந்த இடத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அகற்றுவது என்பதுதான். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 250 300 பேர் வரை இருக்கலாம். அவர்கள் தான் இங்கே பார்லிமெண்ட் என சொல்லப்படும் இந்த சாலையில். நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். गंभीर चिंता प्रकट करता हूं, ये आखिर कहां तक देश के प्रजातंत्र को ले जाएंगे? जो लोग फिर आए दिन संविधान की किताब लेके घूमते हैं, क्या भारत की संवैधानिक संस्थाओं को तोड़ने के लिए उन्होंने मन बनाया? मैं उसको कठोर से कठोर शब्दों में निंदा करता हूं। कर्नाटक में 2 दिन पहले रैली करके कुछ विषय उठाए। कर्नाटक की चुनाव आयोग की जो ऑफिसर है उन्होंने कहा अगर इसी विषय को आप कहना चाहते हो तो आप एक एफिडेविट के माध्यम से बताओ। कुछ दिन पहले उनकी सहयोगी बिहार में इस प्रकार की बेबुनियाद विषय उठाए थे। वहाँ के चुनाव आयोग ने कहा कि इस विषय जो कह रहे हो, उन्होंने खुद के बारे में कहा था कि भाई मेरे नाम कट गया। चुनाव आयोग ने त्वरित उनके नाम कहाँ है दिखा दिया। इन्होंने देश में महाराष्ट्र में भी ऐसे विषय कहा था, तब चुनाव आयोग ने कहा था कि आप इसको एफिडेविट करके बताओ। चुनाव आयोग आपकी घर की व्यवस्था नहीं है, ये आपकी दफ्तर नहीं है, AICC की दफ्तर नहीं है। ये भारत की संवैधानिक व्यवस्था की एक प्रमुख स्तंभ है, जिसके लोहा पिछले 7-8 दशक में देश ने देखा है, दुनिया ने देखा है। आप जो आरोप करते हो, आपको संविधान में रत्ती भर विश्वास होता तब आप एफिडेविट देते, चुनाव आयोग के सामने अपनी बात रखते हैं। अब गाली गुलज करके
अराजकता पैदा करके देश में एक अशांति की माहौल बनाने का प्रयास कर रहे हैं।